மகாபாரதத்துல பல வலிமை மிக்க வீரர்களும் அரசர்களும் தெய்வீக மனிதர்களும் வாழ்ந்திருக்கிறாங்க. இன்று நாம பார்க்க போறது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருவாக மாறுவதற்கு முன்னாடி துரோணாச்சாரியரின் வாழ்க்கையில என்ன நடந்தது, அவர் யார், ஏன் அவர் வாழ்நாளெல்லாம் ஒரு காயத்தை சுமந்தாருன்னு பார்க்கலாம். ஒரு மனிதன், ஆனால் அவன் தாயின் கருவிலிருந்து பிறக்கல, ஒரு பாத்திரத்திலிருந்து பிறந்தான். அதனால்தான் உலகம் அவரை துரோணர்னு அழைச்சது. துரோணாச்சாரியாரின் தந்தை பரத்வாஜ முனிவர். அவர் மிகுந்த ஞானம் கொண்டவர், தவசக்தியிலும் வேதங்கள் மற்றும் அஸ்திர சாஸ்திரத்திலும் வல்லவர். ஒரு நாள் பரத்வாஜ முனிவர் கங்கை நதிக்கரையில யாகத்திற்காக புனித நீரை எடுக்க போனாரு. அப்போ அவர் கண்கள்ல ஒரு அபூர்வ காட்சி தென்பட்டது. ஒரு அப்சரஸ், அவ பேரு கிருதாசி, நீரில் விளையாடிட்டு இருந்தா. அவள் அழகு, தெய்வீக ஒளி, இயல்பான கவர்ச்சி இவை அனைத்தும் சேர்ந்து பரத்வாஜரின் மனதை ஒரு கணம் குலைத்தது. முனிவர் தன் வீரியத்தை ஒரு மரப்பாத்திரத்துல, அதாவது துரோணம் எனப்படும் கலசத்துல பாதுகாத்தாரு. காலம் சென்றது. அந்த பாத்திரத்திலிருந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவர் ஒரு சாதாரண குழந்தை இல்லை. அவர் பிறந்ததிலிருந்து அவரை ஒரு ஞான ஒளி சூழ்ந்திருந்தது. அவருக்கு துரோணர்னு பெயரிட்டாங்க. வேதங்கள், தந்திரங்கள், அம்பெய்தல், அஸ்திரங்கள்னு எல்லாவற்றையும் வேகமாக கற்றார் துரோணர். அவரது தந்தை பரத்வாஜர் தான் அவரோட முதல் குரு. பின்னர் அவர் அக்னிவேஷர் என்ற புகழ்பெற்ற ஆசானிடம் யுத்த கலைகளை கற்றாரு. கல்வி பயிலும் ஆசிரமத்திலேயே துரோணருக்கு நெருங்கிய நண்பன் கிடைச்சான். அவன் பேரு துருவதன், பாஞ்சால நாட்டின் இளவரசன். இருவரும் ஒன்றாக பயின்றாங்க. அந்த நட்புல துருவதன் ஒரு நாள் சொன்னா, நான் அரசனான பின்பு என் ராஜ்யத்தில் பாதி உனக்கு என்று கூறினான். இளம் வயது வார்த்தை, ஆனால் துரோணர் அதை உண்மையான உறுதிமொழியாக எடுத்துக்கொண்டாரு. காலம் சென்றது. துரோணர் கிருபாச்சாரியாரின் சகோதரி கிருபியை திருமணம் செஞ்சாரு. அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான், அஸ்வத்தாமா. துரோணரோட வாழ்க்கை செல்வ செழிப்பானது இல்லை. அறிவு இருந்தும் வறுமை அவரை துன்புறுத்தியது. ஒரு நாள் சிறுவனான அஸ்வத்தாமன் மற்ற குழந்தைகள் பால் குடிப்பதை பார்த்து தனக்கும் பால் வேண்டும் என்று அழுதான். வீட்டில் பால் இல்லை. துரோணரின் மனைவி மாவை நீரில் கலந்து பால் போல செய்து கொடுத்தாள். அதை மகிழ்ச்சியோடு குடித்த மகனை பார்த்து துரோணரின் மனம் உடைந்தது. துரோணர் தன் பழைய நண்பன் துருவதனை நாடினாரு. ஆனால் அவர் அங்கே எதிர்கொண்டது அவமானம்தான். துரோணர் தன் நண்பனான அரசன் துருவதனிடம் 2 மாடுகள் கேட்டார். அதற்கு துருவதன் சொன்னாரு, அரசனுக்கும் ஏழை பிராமணனுக்கும் நட்பு இருக்க முடியுமா? தானமாக 100 மாடுகள் வாங்கிச் செல் என்று துரோணரை அவமானப்படுத்தினான் துருவதன். துரோணர் சொன்னாரு, நண்பனாக 2 மாடுகள் பரிசாக கொடு, தானமாக 100 மாடுகள் எனக்கு வேண்டாம் என்று கூறி, நீ எனக்கு பாதி ராஜ்யம் தருவதாக சொன்னாய், எனக்கு வேண்டாம். நண்பனாக 2 மாடுகள் மட்டுமே கேட்டேன். நீ என்னை அவமானப்படுத்தினாய். பரவாயில்லை, நீ செய்த செயலுக்கு உனக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்லி அரண்மனையை விட்டு வெளியேறினாரு. ஒரு நாள் துருவதனை தோற்கடிப்பேன், என் மகனுக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை பெற்றுத்தருவேன்னு சபதம் எடுத்தாரு. துரோணர் மேலும் அஸ்திர அறிவை தேடி பரசுராமரிடம் வித்தியை கற்றாரு. அவரிடமிருந்து பல தெய்வீக அஸ்திர ரகசியங்களை பெற்றாரு. துரோணர் அஸ்தினாபுரத்திற்கு வந்து எப்படி பாண்டவர் மற்றும் கௌரவர்களுக்கு ஆசிரியர் ஆனாருன்னு அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம். காத்திருங்க.